வெல்கம் டு மாசா அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கு ஒரு 300 முக்கியமான கணித வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது வந்து பார்ட் 2க்கான வீடியோ. ஆல்ரெடி நான் வந்து பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ தெரியாதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இதுக்குள்ளே வாங்க, கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த பார்ட் 1 வீடியோவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிங்க. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க. அவங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கெலாம் எந்த அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க, சரியா? ஸோ வாங்க பார்ட் 2க்கான கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த எஸ்எஸ்சி ஜிடி 2026க்கு ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஒன்லி 50 சீட்ஸாக இருக்குது. யாருக்காவது இந்த ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங்கில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த நம்பரில் ப்ரீ புக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட இன்ஸ்டியூட் எங்கே இருக்குது அப்படின்னா மார்த்தாண்டம், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ உங்களுக்கு எஸ்எஸ்சி, டிஃபென்ஸ், ரயில்வேஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா, சரியா, ஒரு 15 மணி நேரம் நீங்கள் விடாமல் படிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக 15 மணி நேரம் நிச்சயமாக படிக்கலாம். ஸோ அப்படி படிக்கணும், ஒரு 6 மந்த்லேயே வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரியா? ஸோ பார்ட் 2க்கான கிளாஸஸ் போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The HCF and the LCM and HCF of two numbers are 154 and 7 respectively. If one of the numbers is 77, find the other number அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இரண்டு எண்களின் LCM மற்றும் HCF முறையே 154 மற்றும் 7. அந்த எண்களில் ஒன்று 77 எண்ணில் மற்ற எண்ணை கண்டறியவும். ரொம்ப பேசிக் மாடல் தான் LCM HCFல. ஸோ நமக்கு தெரியும், இந்த மாதிரி ரெண்டு நம்பர் கொடுத்தாங்கன்னா என்ன ஃபார்முலா? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ் A into B is equal to LCM into HCF, கரெக்டாக? ஸோ இதில் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் வந்து 154 அண்டு 7 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரு நம்பர் வந்து 77, இன்னொரு நம்பர் என்னன்னு தெரியாது, கண்டுபிடிக்கணும். ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா 11 7 77, இதுவும் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 11 11, 4 11 44. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 14ன்னு கிடச்சிடும், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். கம்பேர் த ரேஷியோஸ் 2:3, 5:7, 3:4, 5:9. விச் ஒன் இஸ் ஸ்மாலஸ்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது ஸ்மாலஸ்ட் கேட்டாலும் பிக்கஸ்ட் கேட்டாலும் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த எல்லா ரேஷியோவுமே நீங்கள் எழுதிடுங்க, சரியா? இப்போ 2/3, 5/7, 7/3, 3/4. ஸோ 3/4, 5/9 இதான் அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க. 2/3, 5/7, 3/4, 5/9 தான் அவங்க ரேஷியோ கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்மாலஸ்ட் ரேஷியோ எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இதை ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம், சரியா? அப்போ 2 × 7 எவ்வளோ கிடைக்கும்? நமக்கு 14. 3 × 5 என்ன கிடைக்கும்? 15. இப்போ இந்த ரெண்டு வேல்யூவில் எது சின்ன வேல்யூன்னு பார்க்கணும். ஸ்மாலஸ்ட்னு கேட்டிருக்காங்க, அப்போ இதுதான் வந்து என்னது? சின்ன வேல்யூ. இது வந்து என்னது? பெரிய வேல்யூ. அப்போ இந்த வேல்யூ நம்ம விட்டுறலாம், சரியா? அப்போ அடுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரெண்டாவது ஸ்டெப் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த 2/3யும் இந்த 3/4யும் நம்ம கம்பேர் பண்ணுவோம். அப்போ இது அதே மாதிரி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 2 × 4 என்ன கிடைக்கும்? 8. 3 × 3 என்ன கிடைக்கும்? 9. இப்போ இது ரெண்டுலேயுமே சின்ன வேல்யூ வந்து என்னென்னா 8 தான், சரியா? அப்போ இந்த வேல்யூ நமக்கு வராது, சரியா? அப்போ என்ன பண்ணுவோம்? அடுத்தது நம்ம கம்பேர் பண்ணுவோம், சரியா? இப்போ அடுத்தது நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 2 × 9 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 18 கிடைக்கும். 3 × 5 உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்கும். இப்போ இது ரெண்டுலேயுமே சின்ன வேல்யூ வந்து என்னது? 15 தான், சரியா? அப்போ இந்த ரேஷியோ தான் வந்து என்னது? ஸ்மாலஸ்ட் ரேஷியோ, சரியா? அப்போ 5/9 தான் நமக்கு என்ன தான் கிடைக்கும்? ஆன்சராக கிடைக்கும். இந்த மாதிரி எவ்வளோ கொடுத்தா பிரச்சனை கிடையாது. ஸ்மாலஸ்ட் கேட்டாங்கன்னா ஸ்மாலஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். பிக்கஸ்ட் கேட்டாங்கன்னா பிக்கஸ்ட் வச்சுட்டு ஸ்மாலஸ்ட்டை எலிமினேட் பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணால் போதும்? சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்து என்ன பண்ணலாம்? ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? A person bought bananas at 6 for ₹12 and sold them at 8 for ₹10. Find his profit or loss percentage. சரியா? ஒருவர் 6 வாழைப்பழங்களை ₹12க்கு வாங்கினார். அவர் வாழைப்பழங்களை ₹10க்கு விற்றார். சரி, அவர் 8 வாழைப்பழங்களை ₹10க்கு விற்றார். இதில் சின்ன மிஸ்டேக் இருக்குது. 8 வாழைப்பழங்களை ₹10க்கு விற்றார். அவருக்கு லாப சதவீதமாக அல்லது நட்ட சதவீதமாக எவ்வளவு ஏற்பட்டுள்ளது என்பதை கண்டறியவும் சொல்லி கேட்டிருக்காங்க, சரியா? இந்த கொஸ்டினை பாருங்கள். இதே மாதிரி கொஸ்டின் நம்ம கிளாஸஸில் மாடல் கொஸ்டின்ஸில் என்ன பண்ணியிருக்கோம்? சால்வ் பண்ணியிருக்கோம், கரெக்டு தானே?
ஸோ 6 வாழைப்பழத்தை அவர் எவ்வளோ ரூபாய்க்கு வாங்குறாரு? 12 ரூபாய்க்கு வாங்குறாரு. அதில் 8 வாழைப்பழத்தை 10 ரூபாய்க்கு விற்கிறார். நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு வாழைப்பழத்துக்கு விலை கண்டுபிடிப்போம். கரெக்டாக தானே? அப்போ என்ன போடுவீங்க? 12/6 போடுவோம். இங்கே என்ன போடுவோம்? 10/8 போடுவோம். ஸோ இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1 6 6 2 12. இதை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 2 8 5 2 10. ஸோ 5/4 இருக்கும். ஸோ நமக்கு இது வந்து காஸ்ட் ப்ரைஸ், இது வந்து என்னது? செல்லிங் ப்ரைஸ். அப்போ இந்த காஸ்ட் ப்ரைஸ் வந்து 100%. கரெக்டாக? அப்போ 2ங்கிறது 100% அப்படின்னா இந்த 5/4 வந்து எத்தனை சதவீதம் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போ டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம்? கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ 50 2 100. அப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா 50 × 5/4. அப்போ இதை நீங்கள் 250/4. ஸோ இதே கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 6 4 24, 10 2 4 8, 5 4 20. அப்போ இது எத்தனை சதவீதம்? 62.5% இருக்கும். அப்போ 100 ரூபாய் இருந்த பொருளை 100% இருந்த பொருளை அவங்க எவ்வளோ ரூபாய்க்கு விற்கிறாங்க? 62.5% விற்கிறாங்க. அப்போ கண்டிப்பாக வந்து அது என்ன தான்? லாஸாக, நஷ்டம் தான். அப்போ எவ்வளோ நஷ்டம்? 37.5% நமக்கு வந்து என்னது? லாஸ். அந்த 100லேருந்து அந்த 62.5 நம்ம என்ன பண்ணிடுவோம்? கழிச்சிருவோம். சரியா? கழிச்சா நம்ம கிடைக்கிது. அது ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸாக நமக்கு வந்து என்னது? லாஸ். சரியா? அப்போ 37.5% நமக்கு என்னதான் இருக்கும்? லாஸாக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The simple interest on a certain principal at 9% per annum for a period of 5 years is 531. Find the principal அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ்ஐ ஈக்குவல் டு ஒரே ஒரு ஃபார்முலா தான் இருக்குது, PNR/100. கரெக்டாடா? ஸோ எஸ்ஐ வந்து 531. பிரின்சிபல் என்னன்னு தெரியாது. எண் வந்து 5 years. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. டிவைட் பை என்ன போடுவோம்? 100 போடுவோம். ஸோ கேன்சல் பண்ணோன்னா 2 10 0. 9 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 5 45, மீதி 8, 9 81. அப்போ 59 × 2. சரி, 59 × 2. சரி, அப்போ 120ல் 2 கழிச்சாச்சுன்னா 118. அப்போது 0. கரெக்டு தானே? அப்போ நமக்கு இதோட வேல்யூ என்ன இருக்கும்? 1180 இருக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் பாருங்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஏன்னா லாஸ்ட் இயர் SSGDயில் இந்த கொஸ்டின் வந்து எல்லா சப்ஜெக்ட்லையுமே 1 இல்லைனா 2 கொஸ்டின் வரை கேட்டிருந்தாங்க. ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான கான்செப்ட் தான். கொஸ்டினை கவனிங்க. Ashish has 1617. He divided it among his sons Arun and Magesh and asked them to invest at 10% interest rate compounded annually. It was observed that Arun and Magesh received the same amount after 14 and 15 years respectively. What amount did Ashish give to Arun? அப்படி சொல்லி கேட்டிருக்காங்க. ஆசிஸ் வந்து அவர்கிட்ட இருக்கிற 1617 ரூபாயை அவரோட பையன் அருண் மற்றும் மகேஷ் 2 பேத்துக்கும் பிரித்து கொடுத்து ஆண்டுக்கு 10% வட்டி விதத்தில் முதலீடு செய்கிறாங்களாம். இதில் இவங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி வட்டி தான் பெறுதாங்க. ஆனால் எத்தனை வருஷத்தில்? 14-15 வருஷத்தில் வந்து இப்போ வாங்குறாங்க. அப்போ அந்த ஆசிஸ் வந்து இந்த அருணுக்கு வந்து எவ்வளவு தொகை கொடுத்தாருன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ அந்த ஆசிஸ்ங்கிற ஆள் தான் எவ்வளோ ரூபா? 1617ங்கிற அமௌண்ட்டை 2 பேருக்கு பிரித்து கொடுக்குறாங்க. சரியா? யாருக்கெல்லாம்? அருண் அண்ட் மகேஷுக்கு. அருணுக்கும் மகேஷுக்கும் என்ன பண்ணுறாங்க? பிரித்து கொடுக்குறாங்க. சரியா? இதில் அருண் வந்து 14 வருஷத்தில் சேம் அமௌண்ட் வாங்குறாரு. மகேஷ் வந்து 15 வருஷத்தில் வாங்குறாரு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அருண் வந்து 100 ரூபா 14 வருஷத்தில் வாங்குறாருன்னா இந்த மகேஷும் 100 ரூபாய் என்ன பண்ணுறாரு? 15 வருஷத்தில் வாங்குறாரு. 2 பேருக்குமே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எத்தனை சதவீதம் தான்? 10% தான். சொல்கிற புரியுதுலா? 1617 ரூபா அமௌண்ட்டை அருணுக்கும் மகேஷுக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. 14 வருஷம் 15 வருஷத்தில் இவங்க வந்து சேம் அமௌண்ட் வாங்குறாங்க. இவங்க 100 ரூபா வாங்குறாங்கன்னா இவங்களும் 100 ரூபா தான் வாங்குறாங்க. சரியா? ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது? இவன் 14 வருஷத்துலேயே அந்த அமௌண்ட்டை வாங்குறான் அப்படின்னா 100 ரூபாயை வாங்குறான்னா இவங்ககிட்ட அதிகமான அமௌண்ட் இருக்குன்னு அர்த்தம். இவனுக்கு குறைவான அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். கரெக்டாக? இது 2 தான் நமக்கு தேவை. என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியும்? 10%. இதை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா 1 + 10/100 போடுவோம். சரியா? அப்போ எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதை என்ன பண்ணோம்? 1 + 10/100 போடணும். சரியா? அப்போ 15 கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1 + 15/100 கிடைக்கும். சரியா? அப்போ இதை சால்வ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 1 + 1/10. அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? 11/10. அப்போது இதில் அதிகமாக யாருக்கு கொடுத்துருப்பாரு? அருண் கொடுத்துருப்பார். அப்போ 11ங்கிறது வந்து என்னது? அருணோட மடங்கு. சரியா? 10ங்கிறது யாரோட மடங்கு? மகேஷோட மடங்கு.
அப்போது இது ரெண்டுத்தையும் கூட்டியாச்சுன்னா நமக்கு எத்தனை மடங்கு கிடைக்கும்? 21 மடங்கு. அந்த 21 மடங்கு தான் எவ்வளவுனா 1617 ரூபா. நமக்கு எத்தனை மடங்கு கண்டுபிடிக்கணும்? 11 மடங்கு எவ்வளோ நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சொல்கிற புரியுதா? ஜஸ்ட் செயின் ரூல் அப்ளை பண்ணாலே போதும், நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் எடுத்துடலாம். அப்போ 21 நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா 7 3 21, 5 3 15, மீதி 11, 3 9, 9 3 27. திரும்ப 7ஆல் கட் பண்ணுறீங்க அப்படின்னா 7 7 49, திரும்பவும் 7 7 49. அப்போ நமக்கு ஆன்சர் கிடைக்கும் 11 × 77 கிடைக்கும். அப்போ 11 × 77 அப்படின்னா 7 7 7 7 14 4 மீதம் 1. அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 847 ரூபா கிடைக்கும். அப்போது அந்த அருணுக்கு கிடைச்ச அமௌண்ட் எவ்வளவு? 847. இதே இது ஆசிஸ் கேட்குறாங்க அப்படின்னா, மகேஷ் கேட்குறாங்க அப்படின்னா 77 × 10 என்ன இருக்கும்? 770 இருக்கும். சரியா? ஸோ என்ன கேட்டிருக்காங்களோ அது மட்டும் நீங்கள் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க. யாருக்கு அதிகமாக கொடுக்குறீங்க? வருஷம் கம்மியாக இருந்ததுன்னா அவனுக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். வருஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு வருஷம் வந்து கம்மியாக இருந்ததுன்னா அவனுக்கு அதிகமான அமௌண்ட் கிடைக்கும். வருஷம் அதிகமாக இருந்துச்சுன்னா அவனுக்கு கம்மியான அமௌண்ட் கிடைக்கும். இதை வச்சு இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தான், இந்த ஒரே ஒரு கான்செப்ட் தெரிஞ்சால் போது இந்த கொஸ்டின் என்ன பண்ணிடலாம்? ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? If a car covers a distance of 30 km and 250 meter in 25 minutes, ஒரு கார் 30 கிலோமீட்டர் மற்றும் 250 மீட்டர் தூரத்தை 25 நிமிடங்களில் கடக்கிறது. காரின் வேகம் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா? கிலோமீட்டர் பெர் ஹவரில் தான் கேட்டிருக்காங்க. அப்போ 30 கிலோமீட்டர் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 3000 மீட்டர். 30,000 மீட்டர். ஒரு கிலோமீட்டருங்கிறது 1000 மீட்டரில், அப்போ 30 கிலோமீட்டர் 30,000 மீட்டர், ஒரு 250 மீட்டர். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 30,250 மீட்டர்னு கிடைக்கும். சரியா? இந்த 30,250 மீட்டரை கிலோமீட்டராக மாற்றினா 30,250 டிவைட் பை நான் என்ன பண்ணிடுவேன்? 1000 போட்டுருவேன். சரியா? இது வந்து என்னது? டிஸ்டன்ஸ். இது வந்து என்னது? டிஸ்டன்ஸ். ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 25 மினிட்ஸ். இது அவராக மாற்றினா என்ன போட்டுருவேன்? 25 டிவைட் பை 60. அப்போ இந்த மினிட் வந்து எனக்கு என்னதான் ஆயிரும்? அவராக மாறிடும். சரியா? கொஸ்டின் கேட்டாங்க ஸ்பீடு தானே கேட்டிருக்காங்க. ஸ்பீடுனா டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம். ஸோ டிஸ்டன்ஸ் வந்து 30,250 டிவைட் பை 1000. டைம் பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 25 டிவைட் பை 60. அப்போ என்ன பண்ணுவோம்? மொதல் ஃப்ராக்ஷன் அப்படியே வச்சுட்டு ரெண்டாவது ஃப்ராக்ஷன் என்ன பண்ணுவோம்? தலைகீழாக போடுவோம். கரெக்டாக? அப்போது 30,250 டிவைட் பை 1000 இன்ட்டு 25 பை 60 எப்படி போடுவீங்க? 60 டிவைட் பை 25ன்னு போடும். ஸோ கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா இந்த 0 நமக்கு கட் ஆயிரும். இதை கேன்சல் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ 5 25, இதை கேன்சல் பண்ணால் 6 30, 0 5 25 0. திரும்ப 5ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 5, 10 2 10, 1 5 5 0. சரியா? அப்போ இந்த 0 நமக்கு என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். அப்போ 121 × 6, 1 6 6, 2 6 12, 2 மீதம் 1, 1 6 6 1 7. அப்போ 726 டிவைட் பை என்ன இருக்கும்? 10 இருக்கும். அப்போ ஒரு டெசிமல் தள்ளி புள்ளி வச்சா போதும்ல. அப்போ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 72.6 கிடைக்கும். சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இல்லை இந்த கிலோமீட்டர் மாற்றது மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணணும்? ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? A shopkeeper bought an item for ₹500. At what price should he sell the item to earn a profit of 28%? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் இது. ஒரு கடைக்காரர் ஒரு பொருளை ₹500க்கு வாங்கினார். 28% லாபம் ஈட்ட அந்த பொருளை எந்த விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ ₹500 ஒரு பொருள் வாங்குறாரு அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளவு? 100%. கரெக்டாக? 100%ங்கிறது எவ்வளோ ரூபா? ₹500. அடுத்தது ப்ராஃபிட் வந்து 28% விற்கிறாராம். கரெக்டாக? அப்போது ப்ராஃபிட் 20%, 100 கூட கூட்டுவோம். கரெக்டாக? அப்போ 128% என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி செயின் ரூல் யூஸ் பண்ணாலே போதும், நம்ம என்ன பண்ணிடலாம்? ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இதற்கான ஆன்சரை நிச்சயமாக என்ன பண்ணுங்கள்? கமெண்ட் பண்ணுங்கள். சரியா? ஸோ எத்தனை பேர் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஸோ எத்தனை பேருக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கமெண்ட் வந்து எப்படி இருக்கும்? ரொம்ப ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ சால்வ் பண்ணி கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுங்கள். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஸோ 77 பவர் 77. சரியா? 77 பவர் 77 plus 77 is divided by 78. What will be the remainder? இந்த மாதிரி கொஸ்டின் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல இந்த 78லேருந்து 77 கழிக்கணும். சரியா? ஸோ 78லேருந்து 77 கழித்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்?
1 கிடைக்கும். -1 77லேருந்து 78 கழிச்சோம் என்ன கிடைக்கும்? 1 கிடையாது. 1 கம்மியாக இருக்குது கரெக்டாக. அப்போ இது எப்படி எழுதலாம்னா -1 the whole power 77 ப்ளஸ் -1ன்னு எழுதலாம். இந்த 77 நான் எடுத்துகிட்டு என்ன பண்ணியிருக்கேன்? -1 போட்டிருக்கேன் கரெக்டாக. இதில் டிவைட் பண்ணுறதுனால அப்போது -1 டிவைட் பவர் 77 நமக்கு என்ன தான் கிடைக்கும்? -1 தான் கிடைக்கும். சரியா? அப்போ -1 -1 அப்போ நமக்கு என்ன கிடைக்கும்? -2ன்னு கிடைச்சிடும். சரியா? ஸோ இந்த -2 கிடைச்சதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம எதால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க? 78ஆல் தான் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ 78லேருந்து இந்த 2 நம்ம என்ன பண்ணிடுவோம்? கழிச்சிடுவோம். அப்போ நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைக்கும்? 76ன்னு கிடைக்கும். சரியா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். உள்ளாடி என்ன நம்பர் வருதுன்னு பாருங்கள். அது நம்ம டிவைட் பண்ணக்கூடிய நம்பரை விட எவ்வளோ கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு அதை உள்ளாடி போடுங்க. அதை சால்வ் பண்ணிக்கணும்னா ஒரு வேல்யூ வரும். அந்த வேல்யூ என்ன பண்ணுங்கள்? எதால் டிவைட் பண்ண சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து என்ன பண்ணிடுங்க? சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. நம்ம என்ன பண்ணலாம்? ஆன்சரை எடுத்துடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப். சரியா? ஸோ இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்? லாஸ்ட்டில் இருக்க ப்ராக்கெட்லேருந்து சால்வ் பண்ணுவோம். அப்போ லாஸ்ட்டில் இருக்க ப்ராக்கெட் இதுதான் கரெக்டாக. அப்போ 6 - 5 1. 6 - 5 1. அப்போ 2 × 1 × 8 16. அப்போ 16 - 16 நமக்கு என்ன கிடச்சிரும்? 0 கிடச்சிரும். அப்போ இதுவே 0 ஆச்சு அப்படின்னா இந்த டிவைட் பை 31 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். இந்த மல்டிப்ளிகேஷன் இந்த 5 என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ இது வரைக்குள்ள வேல்யூ நமக்கு என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கும்? 50 - 7 × 2 14ன்னு இருக்கும். ஸோ நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? 36ன்னு கிடைக்கும். ஸோ ஆப்ஷன் பி தான் நமக்கான ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாமா? The average age of 40 students in a class is 12 years. Among them, the average age of 5 students is 10 years. And the average age of the another group of 5 students is 14 years. Find the average age of the remaining students. அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு வகுப்பில் உள்ள 40 மாணவர்களின் சராசரி வயது 12 ஆண்டுகள். அவர்களில் 5 மாணவர்கள் கொண்ட குழுவின் சராசரி வயது 10 ஆண்டுகள் மற்றும் மற்றொரு 5 மாணவர்கள் கொண்ட குழுவின் சராசரி வயது 14 ஆண்டுகள். மீதமுள்ள மாணவர்களின் சராசரி வயதை கண்டறியவும் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் 40 ஸ்டூடெண்ட்ஸ் இன் ஏ கிளாஸ் இஸ் 12 இயர்ஸ். அப்போ நமக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க, சம் நம்பர் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ 40 ஸ்டூடெண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், ஆவரேஜ் என்னது? 12. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். நம்பரையும் ஆவரேஜும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? சம் கிடைக்கும். அப்போ 40 × 12. 12 நாளாக நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 48. அப்போ எவ்வளோ வருஷம் இருக்கும்? 480 வருஷம் இருக்கும். அப்போது இந்த 40 பேரோட டோட்டல் வயசு எவ்வளோ இருக்கும்? 480 இயர்ஸ் இருக்கும். சரியா? இதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த 40 பேரில் 2 பேர் கொடுத்துருக்காங்க. மொதல் 5 பேரோட ஆவரேஜ் 10. அடுத்த 5 பேரோட ஆவரேஜ் 14. அப்போ 5 × 10 எவ்வளவு? 50 வயசு. 5 × 14 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 70 வயசு கிடைக்கும். அப்போது இந்த 10 பேரையும் கூட்டினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 120 வயசு இருக்கும். சரியா? அப்போது 40 பேரோட சம் 480 இயர்ஸ். அதில் ஒரு 10 பேரோட சம் எவ்வளவு? 120 இயர்ஸ். அப்போ நம்ம கழிச்சிட்டோம் அப்படின்னா 360 இயர்ஸ் இருக்கும். இந்த 360 இயர் யாரோட வயசு? மீதி இருக்கிற 30 பேரோட வயசு. கொஸ்டினை கேட்டிருக்காங்க, மீதி இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த ரிமைனிங் ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 10 பேர் அவங்க கொடுத்துருக்காங்க அப்படி தானே? இப்போ மீதி இருக்கிறது 30 பேர். இவங்களோட ஆவரேஜில் என்ன போடுவீங்க? 360 டிவைட் பை 30 போட்டுருவீங்க. 0 0 கட் ஆயிரும். 1 3 3 2 3 6. ஸோ அவங்களோட வயசு நமக்கு என்ன இருக்கும்? 12 வருஷம்னு இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் இந்த SSGD 2026 நம்ம என்ன பண்ணுறோம்? கொடுக்குறோம். என்ன சார் எக்ஸாமே இன்னும் எழுதலை, அதுக்குள்ளாடி ஃப்ரீ ஃபிசிக்கல் ட்ரைனிங் நான் பாஸ் ஆகணும்னு தெரில அப்படிலாம் நினைக்காதீங்க. பாசிட்டிவாக யோசிங்க. கண்டிப்பாக பாஸ் பண்ணலாம். இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமான எக்ஸாம்லாம் கிடையாது. நீங்கள் பாசிட்டிவாக யோசித்தாலே போதும். கண்டிப்பாக அது என்ன பண்ணிடுவீங்க? நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க. சரியா? ஃபெயில் ஆகும்னு சொல்லிட்டு 1% இல்லை, 0.001% கூட என்ன பண்ணாதீங்க, சந்தேகமே படாதீங்க. சரியா? ஸோ லாஸ்ட் இயர் நமக்கான ரிசல்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட படித்ததில் 100% ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் கொடுத்தோம். நம்மக்கிட்ட பண்ண எல்லாருமே ஃபிசிக்கல் பாஸ் பண்ணாங்க. சரியா? கொஞ்சம் பேர் வீட்டில் போய் தான் என்ன பண்ணாங்க? கோட்டை விட்டுட்டாங்க. மீது எல்லாருமே ரிட்டன் பாஸ் பண்ணாங்க. ஸோ நம்ம ரிட்டன் எக்ஸாம் கோச்சிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த ரிசல்ட்டை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட 12 பேரில் 6 CSF டாப் மார்க் இருந்தால் மட்டும்தான் CSF கிடைக்கும்.
சரியா? 3 பிஎஸ்எஃப், ஒரு அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், ஒரு சிஆர்பிஎஃப், ஒரு ஐடிபிபி. சரியா? ஸோ நம்ம கிளாஸ் வந்து எப்போதுமே ரொம்ப நீட்டாக தான் இருக்கும். நான் எப்போதுமே எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், உங்களுக்கு யாருக்காவது எங்கள் கோச்சிங் கிளாஸில் ஜாயின் பண்ண நினச்சிங்க அப்படின்னா டேரெக்டாக வந்து பாருங்கள், ஒன்றுமே நோ இஷ்யூ. வந்து எங்கள் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டே ஃபீட்பேக் கேளுங்க. உங்களுக்கு கிளாஸ் எல்லாமே பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணால் போதும். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 11வது கொஸ்டின். ஸோ இந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸும் லாஸ்ட் இயரில் நிறைய கேட்டிருந்தாங்க. ஜிடி மட்டும் கிடையாது, சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லா எக்ஸாமுமே கேட்டிருந்தாங்க இந்த பேட்டர்ன் கொஸ்டின். சரியா? இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது, இதில் 2 ஃப்ரீ. சரியா? 12 ஃப்ரீ கிடையாது, 2 இலவசம். சரியா? ஸோ பாருங்கள், 2 சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட்ஸ் ஆஃப் 25% அண்ட் 32%. நம்ம சிம்பிளாக ஃபார்முலா போட்டுறோம், அப்படி தானே? என்ன ஃபார்முலா? a + b - ab / 100. அப்போ என்ன போடுவீங்க? 25 + 32 - 25 × 32 / 100. அப்போ ஒரு 25 25, 4 25 100, 1 4 4, 8 4 32. அப்போ 25 32 நீங்கள் கூட்டிங்க அப்படின்னா 5 2 7, 2 3 எவ்வளவு? 5. ஸோ 57லேருந்து எதை கழிப்பீங்க? 8 கழிப்பீங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 49% டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு அர்த்தம். சரியா? ஸோ இதுக்கு 49% டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. சரியாப்பா? ஸோ ரெண்டாவது பாருங்கள், buy 8 and get 2 ஃப்ரீ. சரியா? 8 வாங்கினா 2 ஃப்ரீயா? 8 வாங்கினாங்கன்னா அதில் 2 வந்து என்ன தான்? ஃப்ரீயா? அப்போ மொத்தம் எத்தனை இருக்கும் நமக்கு? 10. டோட்டலாக உங்களுக்கு எத்தனை இருக்கும்? 10. சரியா? 10ல் 2 டிஸ்கவுண்ட். கரெக்டாக? அப்போது 2/10 பர்சன்டேஜ் கிளம்பி என்ன பண்ணுவீங்க? இன்ட்டு 100 போடுவீங்க. 0 கட் ஆயிரும். அப்போ எத்தனை சதவீதம்? 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு எத்தனை சதவீதம் டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க? 20% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அடுத்தது பாருங்களேன், buy 8 and get 10. 8 வாங்கினாங்கன்னா அவருக்கு எத்தனை கிடைக்குமா? 10 கிடைக்குமா? அப்போ எத்தனை ஃப்ரீயாக கிடைக்குது? 2 ஃப்ரீயாக கிடைக்குது. இது 8க்கு தான் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பார். சேம் கணக்கு தானே? அப்போ 2 / 10 × 100. கரெக்டாக? 8 வாங்கினாங்கன்னா 10 கிடைக்குன்னா 2 ஃப்ரீயாக கிடைக்கும். இதுவும் சேம் தான். சரியா? அப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன தான் கிடைக்கும்? 20% கிடைக்கும். கொஸ்டினை கேட்டிருக்காங்க, விச் வில் கிவ் மினிமம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ். அப்போ மினிமம் டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் ரெண்டுமே கொடுக்குறாங்க. சரி, 20 20 எதுக்கெலாம்? பிக்கும் சிக்கும் கொடுக்குறாங்க. அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? போத் பி அண்ட் சின்னு கிடைக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப டஃப்லாம் கிடையாது, கொஞ்சம் டைம் எடுக்கும் அவ்வளோதான். ஏன்னா 3 இதை நம்ம சால்வ் பண்ண வேண்டியது இருக்குது, டைம் எடுக்கும் அவ்வளோதான். மற்றபடி இந்த கொஸ்டின் என்ன பண்ணலாம்? ஈஸியாகவே சால்வ் பண்ணிடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். So A and B can do a piece of work in 12 days and 16 days respectively. If they work together for 6 days, how much work will remain? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ A and B can do a piece of work in 12 days and 16 days respectively. அப்போ A வந்து 12 டேஸு, B வந்து எவ்வளவு? 16 டேஸ். கரெக்டாக? அப்போ ரெண்டுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் எடுப்போம். 12க்கும் 16க்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எல்சிஎம் எடுப்பீங்க. சரியா? அப்போ 12க்கும் 16க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 16 4ஆல் போடலாம். ஸோ 3 12, 4 16, 4 16, 16 3 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 48 கிடைக்கும். சரியா? ஸோ ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவீங்க? இந்த 16 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 48 வருதுன்னு பார்ப்போம். அப்போ 12 × 4 48, 16 × 3 48. கரெக்டாக? அப்போ ஏ வந்து ஒரு நாளைக்கு 4 ஒர்க் செய்வார், பி வந்து ஒரு நாளைக்கு 3 ஒர்க் செய்வார். இவங்க 2 பேரும் சேர்ந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு 7 ஒர்க் செய்வாங்க. சரியா? கொஸ்டினை கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இஃப் தே ஒர்க் டுகெதர் ஃபார் 6 days, 6 நாள் வேலை செய்கிறாங்க அப்படின்னா மீதி எவ்வளோ வேலை இருக்குன்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க. சரியா? அப்போ ஒரு நாளைக்கு வந்து இவங்க 7 ஒர்க் செஞ்சாங்கன்னா 6 நாளைக்கு 6 × 7 42 வேலை இவங்க செஞ்சுருவாங்க. அப்போ மீதி எத்தனை வேலை இருக்கும்? 6 வேலை இருக்கும். அது நம்ம வந்து எப்படி எடுப்போம்? 48 வேலையில் மீதி 6 வேலை இருக்குன்னு நம்ம எடுப்போம். கரெக்டாக? அப்போ கேன்சல் பண்ணலாம்ல. 1 6 6, 8 6 48. அப்போ 8ல் 1 மடங்கு வேலை நமக்கு மீதி இருக்குன்னு அர்த்தம். சரியா? அப்போ நமக்கு ஆன்சர் வந்து என்னது? 1/8. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A train 120 meter long running at a speed of 60 km/h crosses a bridge in 18 seconds. Find the length of the bridge. அதாவது 120 மீட்டர் நீளம் கொண்ட ஒரு ரயில் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் 18 வினாடிகளில் ஒரு பாலத்தை கடக்கிறது. பாலத்தின் நீளத்தை காண்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ நம்ம வந்து நார்மலாக ஏதாவது ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ டைம்ஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் டிவைடட் பை என்ன பண்ணலாம்? ஸ்பீட். இதுவே யூஸ் பண்ணலாம். ஸோ டைம் எவ்வளவு? 18 செகண்ட். டிஸ்டன்ஸ் எவ்வளவு? 120 மீட்டர் ப்ளஸ் அந்த பாலத்தோட இது வந்து என்னது? ஒரு எக்ஸ் மீட்டர் நமக்கு இருக்கும். சரியா? டிவைடட் பை ஸ்பீடு.
60 km/h இருக்குது. அப்போ 60 இன்ட்டு அது km/h மீட்டராக மாத்திரம் என்ன போடுவீங்க? 5/18 போடுவோம். ஏன்னா இது வந்து செகண்ட், இது மீட்டர். அப்போ நமக்கு என்ன தான் இருக்கணும்? மீட்டர்/செகண்டில் தான் இருக்கணும். நமக்கு வந்து ஒன்று கிலோமீட்டர்னால் பெர் ஹவரில் இருக்கணும், மீட்டர்னா பெர் செகண்டில் இருக்கும். அப்போ மேலே மீட்டராக இருந்ததுன்னா கீழே எப்படி தான் போடணும்? செகண்டில் தான் போடணும், km/h போடக்கூடாது. சரியா? அப்போ 3 6 18, 10 6 60. அப்போ இது நம்ம 0 என்ன ஆயிரும்? கட் ஆயிரும். சரியா? அப்போ இதை நம்ம சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு என்ன இருக்கும்? 18 இன்ட்டு 3, 18 இன்ட்டு 15. ஒரு நிமிஷம், ஏதோ சின்ன தப்பு பண்ணியிருக்கேன். ஏன்னா இந்த 5/3 வந்து நம்ம இங்கே எழுதும்போது தலைகீழாக போடுவோம். அப்போ 18 இன்ட்டு 5/3 எப்படி போடுவோம்? 5/3 டேரெக்டாக இங்கேயே மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 5/3. சரியா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன்? டேரெக்டாக அங்கே மல்டிப்ளை பண்ணியிருந்தேன். சீக்வல் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒரே நிமிஷம்டா. கவனிங்க. ஸோ டைம் வந்து நமக்கு 18 செகண்ட். சரியா? டைம் எவ்வளவு? 18 செகண்ட். டைம் வந்து எவ்வளோனா 18 செகண்ட். டிஸ்டன்ஸ் எவ்வளோனா 120 மீட்டர் ட்ரெயினோட லென்த்து ப்ளஸ் பிரிட்ஜோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுப்போம். இதை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக? ஸ்பீடு எவ்வளவு? 60 km/h. அப்போ 60 km/h மீட்டர்/செகண்டாக மாற்றினா 5/18 நம்ம போடுவோம். கரெக்டாக? ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா இதை அங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்போ 18 இன்ட்டு இதை நம்ம கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 10 6 60. ஸோ 3 6 18. அப்போ 10 இன்ட்டு 5 நமக்கு என்ன கிடைக்கும்? 50/3 நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இந்த 50/3 நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன்? இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். சரியா? அப்போது 18 இன்ட்டு 50/3 சீக்வல் டு 120 ப்ளஸ் வந்து என்ன இருக்கும்? எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ 1 3 3, 6 3 18. அப்போ 6 இன்ட்டு 5 எவ்வளோ கிடைக்கும்? 30. அப்போது 300 சீக்வல் டு 120 ப்ளஸ் எக்ஸ்ன்னு இருக்கும். அப்போ இந்த 120 இங்கேருந்து கழிக்க தானே செய்வோம். அப்போ நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 180 மீட்டர்னு கிடைக்கும். சரியா? அப்போ அந்த பாலத்தோட லெங்க்த்து நமக்கு எவ்வளோ இருக்கும்? 180 மீட்டர்னு இருக்கும். சரியா? ஸோ லாஸ்ட் ஒரு டைம் செய்யும்போது இந்த ப்ளஸ்ஸை கவனிக்காமல் நான் அடிச்சிட்டேன். சரியா? ப்ளஸ் மைனஸ்லாம் நம்ம என்ன பண்ண முடியாது? கேன்சல் பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷன் இருந்தால் தான் நம்ம என்ன பண்ண முடியும்? கேன்சல் பண்ண முடியும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The ratio of the surface area of two spheres is 25:36. What is the ratio of their volumes? இதே மாதிரி கொஸ்டின் நம்ம நேரத்தே படித்தோம். கரெக்டாக? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா A1² ரேஷியோ A2². அது எவ்வளவு? 25:36 இருக்குது. அப்போ இதுக்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? A1 ரேஷியோ A2 கிடைக்கும். அப்போ அதே மாதிரி இதுக்கும் ஸ்கொயர் ரூட் எடுத்துடும். கரெக்டாக? அப்போ நமக்கு ரேஷியோ என்ன கிடைக்கும்? 5:6 கிடச்சிடும். கொஸ்டினை கேட்டிருக்காங்கன்னா வாட் இஸ் த ரேஷியோ ஆஃப் தேர் வால்யூம்ஸ்? வால்யூம்னா என்ன அர்த்தம்? A1³ ரேஷியோ A2³. அப்போ ரெண்டுத்தையும் க்யூப் பண்ணிடுங்க. அப்போ 5³ எவ்வளவு? 125. ஸோ 125 மேலே இருக்குது. இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. இது எதுலையுமே 125 மேலே இல்லை. அப்போ ஆன்சர் வந்து என்ன தான்? இது ஆப்ஷன் பி, 125/216 நமக்கு கிடச்சிடும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? கவனிங்க. பைப்ஸ் A and B can fill a tank in 15 hours and 18 hours respectively. If both the pipes are open together, in what time will 2/3 of the tank will be filled? சரியா? ஸோ A மற்றும் B குழாய்கள் முறையே 15 மணி நேரத்திலும் 18 மணி நேரத்திலும் ஒரு தொட்டியை நிரப்ப முடியும். 2 குழாய்களும் ஒன்றாக திறக்கப்பட்டால் தொட்டியில் 3/2 பங்கு எத்தனை மணி நேரத்தில் நிரம்பும் சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? அப்போ A பைப் வந்து 15 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுதான், B பைப் வந்து 18 மணி நேரத்தில் ஃபில் பண்ணுதான். அப்போ ரெண்டுக்கும் நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா டோட்டல் எத்தனை லிட்டர் நமக்கு கிடைக்கும்? கரெக்டாக? அப்போ 15க்கும் 18க்கும் நீங்கள் எல்சிஎம் எடுங்க.
ஸோ 3ஆல் போட்டோம் அப்படின்னா 5 15, 6 18. ஸோ இதுக்கு மேலே போட முடியாது. ஸோ 5000 33 எவ்வளோ கிடைக்கும்? 90ன்னு கிடைச்சிடும். அதே மாதிரி நம்ம ஒன் டே ஒர்க்கு கண்டுபிடிக்கிற மாதிரியே 1 மணி நேரத்துக்கு இது எவ்வளோ லிட்டர் ஃபில் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 15 × 6. இது எவ்வளோ ஃபில் ஆகும்? 18 × 5. சரியா? ஸோ ரெண்டுமே 1 மணி நேரத்துக்கு சேர்ந்து ஃபில் பண்ணுச்சு அப்படின்னா 11 லிட்டர் வந்து 1 மணி நேரத்துக்கு ஃபில் பண்ணும். மொத்தம் எவ்வளோ இருக்குது? 90 லிட்டர் இருக்குது. கொஸ்டினை கேட்டிருக்காங்க அப்படின்னா அதில் 2/3 ஃபில் பண்ணால் போதும்ப்பான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 90 லிட்டரில் 2/3, அப்போ 90 × 2/3 போடுவோம். அப்போ 3 9 0. 60 லிட்டர் ஃபில் பண்ணால் போதும் தான் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த 60 லிட்டர் ஃபில் பண்ணதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 60/11 போடுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது. அப்போது 60ல் எத்தனை 11 இருக்குன்னு பார்ப்போம். 5 11 55. மீதி எவ்வளோ இருக்குது? 5. 5/11. அப்போ ஆன்சர் நமக்கு என்ன கிடைக்கும்? 5/11 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The price of a raw material increased by equal percentage in 2 years. Its price increased from 120 to 145.20. What is equal annual percentage increase சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஒவ்வொரு வருஷமும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்குது? ஆனுவல் பர்சன்டேஜ். சரியா? ஒவ்வொரு வருஷமுமே. ஸோ இந்த மாதிரி ஈக்குவலாக நமக்கு இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லி கொடுத்தாலே நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட கான்செப்ட் வச்சு செஞ்சால் என்ன பண்ணலாம்? ஈஸியாக போட்டுடலாம். சரியா? அப்போது 120 தான் நமக்கு வந்து 145.2 மாறுது. அப்போ இது வந்து நீங்கள் ஒரு பிரின்சிபல் அமௌண்ட் வச்சுக்கோங்களேன். இது வந்து 2 வருஷத்துக்குள்ள அமௌண்ட். அப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக அந்த பர்சன்டேஜ் எவ்வளோ கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா அமௌண்ட் எவ்வளோ போய் என்ன பண்ணுவோம்? பிரின்சிபல் போடுவோம். ஸோ அமௌண்ட் எவ்வளவு? 155.2. பிரின்சிபல் எவ்வளவு? 120. இங்கே அவங்க 2 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 இயர்ஸ் அப்படின்னா நம்ம இது என்ன பண்ணுவோம்? ஸ்கொயர் ரூட் எடுத்துருவோம். சரியா? முதல்ல சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணிங்கன்னா 1452/1200ன்னு கிடைக்கும். ஸோ டேரெக்டாக கேன்சல் பண்ணலாம். 12ஆல் 1 12 12 0. இங்கே 1 12 12. 25னா 2 12 24. 1 12 12. அப்போ 121/100 நமக்கு இங்கே 2 இயர் கொடுத்துருக்கோம். நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஸ்கொயர் ரூட் எடுப்போம். படிச்சிருப்போம். காமன் இன்ட்ரெஸ்ட்டில் படிச்சிருப்போம். 3 இயர்னு கொடுத்தா கியூப் ரூட் எடுப்போம். கரெக்டாக இங்கே 2 இயர் கொடுத்தனால ஸ்கொயர் ரூட் எடுத்துட்டேன். அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? 11/10ன்னு எனக்கு கிடைக்கும். அப்போ 10 ரூபாய் இருந்தது தான் 11 மடங்காக மாறி இருக்குது. சரியா? அப்போ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளவு? 1. அப்போ 1/10 × 100. அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு எத்தனை சதவீதம் கிடைக்கும்? 10% கிடைக்கும். அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு எவ்வளோ இருக்கும்? 10% இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாமா? The average of the numbers 253, 245, 325, 120 and 115 plus 2k is 212. Find the average of the number 353, 354, 225, 220 and 110 plus 3k வந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ 253 plus 245 plus 325 plus 120 plus 115 plus 2k இது ரெண்டும் ஒரே நம்பர். சரியாடா? சீக்வல் டு என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் தான் 212. அப்போ எத்தனை நம்பர் இருக்குது? 1 2 3 4 5 நம்பர் இருக்குது. அப்போது 212 × 5. 2 10 மீதம் 1 5 5 1 6 2 10. அப்போ இது எல்லாத்தையும் கூட்டினா நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 1060ன்னு கிடைக்கும். ஸோ இதுலேருந்து 2k கண்டுபிடிச்சிடலாம்ல ஈஸியாக. அப்போ சால்வ் பண்ணுங்கள். 5 10 15 3 18. 18க்கு 8 மீதம் 1 2 4 4 2 6 6 4 10. 15க்கு 5 மீதம் 1 2 3 6 8 10. 1058 ப்ளஸ் 2k = 1060. அப்போ 2k = என்ன கிடைக்கும்? 2ன்னு கிடைக்கும். கேவோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு 1ன்னு கிடைச்சிடும். இந்த கேவோட வேல்யூ 1த்துக்கு என்ன பண்ணுவோம்? இதில் அப்ளை பண்ணுவோம். சரியா? பண்ணிவிட்டு இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஆவரேஜ் வந்து கண்டுபிடிப்போம். சரியா? அப்போ இந்த வேல்யூ நீங்கள் போடுங்க பார்ப்போம். 353 ப்ளஸ் 354 ப்ளஸ் 225 ப்ளஸ் 220 ப்ளஸ் 110 ப்ளஸ் 3k 3 தானே. அப்போ என்ன போட்டுடலாம்? 113ன்னு போட்டுடலாம். அப்போ ஆட் பண்ணால் போதும். 3 5 8 8 4 12 12 3 எவ்வளவு? 15. மீதி 1 2 4 6 11 16க்கு 6 மீதம் 1 2 4 6 6 3 9 3 12. டிவைட் பை என்ன போடுவீங்க? 5 போடுவீங்க. டிவைட் பை 5 போடுவீங்க. கேன்சல் பண்ணிங்கன்னா
ஈரஞ்சா 10 26 ஐயஞ்சா 25 மீது 1 மூவஞ்சா 15. அப்போ இதோட ஆவரேஜ் நமக்கு என்ன இருக்கும் 253 இருக்கும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துலாமா? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் கொஞ்சம் நமக்கு டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ 18வது கொஸ்டின் பாருங்கள். The ratio of speed of a boat and the speed of the stream is 35:8. The boat goes downstream in 5 hours 10 minutes. How much time will be boat take to return? அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ போட்டோட இதுவும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடும் கொடுத்துருக்காங்க. சரியா? எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 35:8. நம்ம அப்ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் கழிப்போம். டவுன் ஸ்ட்ரீம்னா என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் கூட்டுவோம். கரெக்டாக? அப்போ அப்ஸ்ட்ரீம்னா நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டுத்தையும் கழிப்போம். அப்போ 35லேருந்து 8 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 27. டவுன் ஸ்ட்ரீம்னா ரெண்டுத்தையும் என்ன பண்ணுவோம்? கூட்டுவோம். அப்போ 35 + 8 நமக்கு எவ்வளோ கிடைக்கும்? 43. ஸோ நம்ம அப்ஸ்ட்ரீமுக்கும் டவுன் ஸ்ட்ரீமுக்கும் உள்ள ரேஷியோ எவ்வளோ இருக்கும்? 27/43. சரியா? இது வந்து என்னது? ஸ்பீடு. சரியா? அப்போது இது வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, the boat downstream in 5 hours. How much time will be boat take to return? அப்போது போட் வந்து இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு வருது அப்படின்னா, ஏலேருந்து பிக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். போட்டு திரும்ப பிலேருந்து ஏக்கு போக போகுது. அப்போ ரெண்டோட டிஸ்டன்ஸ் வந்து எப்படி இருக்குது? சேமாக இருக்குது. அப்போ டிஸ்டன்ஸ் சேமாக இருந்துச்சுன்னா அதோட டைமுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்பீடை தலைகீழாக போடுவோம். இப்போ என்ன போடுவீங்க? 43/27 போடுவோம். சரியா? கொஸ்டினில் டவுன் ஸ்ட்ரீம் வந்து 5 hour 10 minute கொடுத்துருக்காங்க. அப்போ 5×30 310 மினிட் டவுன் ஸ்ட்ரீம். அதாவது 27 மடங்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 310 மினிட் நம்ம கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? 43 மடங்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். சரியா? அப்போது இதில் ஒரு மடங்கு நமக்கு என்ன இருக்கும்? 310/27 கிடைக்கும். அப்போ 43 மடங்குனா 43 × 310/27. சரியா? அப்போ இந்த 43 310 மல்டிப்ளை பண்ணிக்குவாங்க. அப்போ 43 × 31. ஸோ 1 3 3 4 3 12 4 1 4 3 3 9. ஸோ 3 9 4 13க்கு 3 மீதம் 1 3 1. அப்போ நம்ம எவ்வளோ கிடைக்கும்? 1,330/27. டேரெக்டாக 27 அடிச்சிருங்கப்பா. அப்போ 4/27 நமக்கு கிடைக்கும் தானே? 27 × 4. ஏன்னா 28க்கு 2 மீது 2 2 10 108 கிடைக்கும். ஸோ 4/27 நமக்கு கிடைக்கும். அப்போ 133லேருந்து 108 கழிச்சோம் அப்படின்னா 13லேருந்து 8 கழிச்சிங்கன்னா 5 2 25 253 நமக்கு கிடைக்கும். சரியா? அப்போ 253ல் எத்தனை 27 இருக்கும்? 27 பார்த்திங்கன்னா ஒரு 8 இருக்க வாய்ப்பு இருக்கா? போட்டு பாருங்கள். 56க்கு 6 மீது 5 2 16 16 5 21 216. இப்போ 27 9 வரைக்கும் வருமா? 57 63க்கு 3 மீது 6 9 18 6 24 9 வரைக்கும் வரும். சரியா? 243 வரைக்கும் வரும். 253. சரி, அப்போ 10 திரும்ப எவ்வளோ தான் கிடைக்கும்? 103 தான் கிடைக்கும். ஸோ 103 அப்படின்னா நமக்கு வந்து எவ்வளோ தான் வரும்? 3 தான் வரும். ஸோ இதை வச்சு நம்ம அப்ராக்சிமேட்டாக நம்ம ஆன்சர் எடுத்துலாம். 490 கிட்ட நமக்கு வருது. ஸோ 5 30 300 வரைக்கும் தான் வரும், வராது. 6 36 360 வரைக்கும் வரும், வராது. 6 8 48. ஸோ அப்ராக்சிமேட்டாக வருது, 48 வரைக்கும் வருது. இது 9 6 54. அப்போ இதுவும் வராது. அப்போ நமக்கு அப்ராக்சிமேட்டாக எடுத்த உடனே நம்ம என்ன பண்ணலாம்? 8 hours 13 minutes 42 seconds என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக போட்டுடலாம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? பத்தொம்போதாவது கொஸ்டின். The ratio of the edges of a rectangular box is 3:5:8 and its surface area is 632 centimeter square. Find its volume of the box சொல்லி கேட்டிருக்காங்க. ரெக்டாங்குலரோட சர்ஃபேஸ் ஏரியா. அப்போ ரெக்டாங்குலரோட சர்ஃபேஸ் ஏரியா நம்ம என்ன போடுவோம்? LBH கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 3 5 8ன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா வந்து என்னது? 2 × LB + BH + LH. ஃபார்முலா படிச்சுக்கோங்க, சர்ஃபேஸ் ஏரியாவுக்குள்ள ஃபார்முலா. அந்த சர்ஃபேஸ் ஏரியா அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 632. அப்போ 2 × LBனா இப்போ ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படி தானே? L/B/Hோட ரேஷியோ 3:5:8. இதே இது நம்ம நம்பராக எடுத்தோம் எப்படி எடுப்பீங்க? 3x 5x 8x நம்ம எடுப்போம். கரெக்டாக? இப்போ LBனா இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம். 3 5 15. அப்போ 15 x × x நமக்கு என்ன கிடைக்கும்? x². அதே மாதிரி BHனா 5 × 8 எவ்வளோ கிடைக்கும்? 40 x².
அடுத்து LHனா 3 எக்ஸ் ஸ்கொயர். சரியா? ரெண்டு இதில் கேன்சல் பண்ணிக்கலாம். 3 6 2 2 6 2 12 சீக்வல் இதெல்லாம் கூட்டிக்கோங்க. 40 65 69 89 எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சாரி 79 எக்ஸ் ஸ்கொயர் 24 40 55 59 69 79 வரும். ஸோ 79 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 79 எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்கும். ஸோ இதை கேன்சல் பண்ணால் 4 79 316. அப்போ 4 = எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட் எடுத்தால் நம்ம என்ன கிடச்சிடும்? எக்ஸ் கிடச்சிருமா? அப்போ 2 = நம்ம என்ன கிடச்சிடும்? எக்ஸ்ன்னு கிடச்சிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து என்னது? 2. கொஸ்டினை கேட்டிருக்காங்க, வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம் என்ன அர்த்தம்? L × B × H. இதுதான் வால்யூமுக்கான ஃபார்முலா. அப்போது இங்கே லென்த்து வந்து நமக்கு வந்து 3 மடங்கு 5 மடங்கு 8 மடங்குன்னு இருக்கா? அப்போ எக்ஸோட வேல்யூ 2னா 3 மடங்குனா என்ன கிடைக்கும்? 3 × 2 6, 5 × 2 10, 8 2 என்ன கிடைக்கும்? 16 கிடைக்கும். அப்போ வால்யூம் LBHனா இது எல்லாத்தையும் பெருக்குனா போதும். 6 × 10 × 16. சரியா? ஸோ நமக்கு வந்து 10 6 60 6 36 96 0. அப்போ நம்ம எவ்வளோ இருக்கும்? 960 இருக்கும் இதோட வால்யூம். ஸோ மென்சுரேஷன் கொஷின்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபார்முலா நல்லா படிக்கணும். ஃபார்முலா நல்லா படித்தாலும் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரியா? உங்களுக்கு கொஸ்டினோட PDF வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். சரியா? டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் லிங்கில் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க? நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வாட்ஸ்அப் லிங்கில் நம்மளோட குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து டெய்லி என்ன பண்ணுறோம்? இந்த கொஸ்டின்ஸ் என்ன பண்ணுறோம்? சால்வ் பண்ணி முடிச்சோடனே நம்ம அனுப்பி விட்றோம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஃபைண்ட் த யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் வந்து என்னென்னு கேட்டிருக்காங்க. அப்போ இந்த யூனிட் டிஜிட் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் போதும்ல. ஸோ இதுதான் யூனிட் டிஜிட். கரெக்டாக இதில் 3 யூனிட் டிஜிட்டு, இதில் 7 வந்து யூனிட் டிஜிட்டு, இதில் 8 வந்து யூனிட் டிஜிட்டு, இதில் 7 வந்து யூனிட் டிஜிட்டு, இதில் 2 வந்து யூனிட் டிஜிட். யூனிட் டிஜிட் மல்டிப்ளை பண்ணுங்கள் பார்ப்போம். 3 × 7 21. சரியா? அடுத்து 21ல் 1 தானே யூனிட் டிஜிட். அப்போ 1 × 8 8. சரியா? அது 8 × 7 56. அடுத்து 6 × 2 எவ்வளவு? 12. அப்போ லாஸ்ட் யூனிட் டிஜிட் என்ன முடியுது? 2ல் முடியுது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சராக இருக்கும். சரியா? ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ மறக்காமல் நான் சொன்ன கொஸ்டினை சால்வ் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு வந்து இதே டைமுக்கு வந்து உங்களுக்கு பார்ட் 3க்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.